வெளிநாட்டிலிருந்து வந்த கொலை உத்தரவு. அப்பாவி இளைஞனின் பரிதாப நிலை. யாழ் போதனா வைத்தியசாலையில் கிருபதீபன் மரணமானது எப்படி? யாழ் குடும்ப பெண் மகள் இருவருடன் அந்தரங்கமாக இருந்த கனடா கணவருக்கு வீடியோ அனுப்பிய ஆவாக்குழு ரவுடி. நான் வந்திருப்பதை வைத்தியசாலையில் அறிந்து அந்த வைத்தியசாலையுடைய 29ஆம் நம்பர் இலக்க விடுதிக்கு ஜேஎம்ஓ அவர்கள் கால் பண்ணி கிருஷ்ணா என்பவர் நிற்கிறார் என்று கேட்டதுக்கான ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அமசடக்காக இருந்து விளையாட்டு காட்டும் சத்தியமூர்த்தியும் சட்ட வைத்தியர் செல்லையா பிரணவனும் நடப்பது என்ன? மன்னாரில் சிந்துஜாவை கொன்ற வைத்தியரை காப்பாற்ற முற்படும் கொழும்பு அமைச்சு. சினிமா சீன் போடும் அர்ச்சுனா அங்கு அட்டகாசம் செய்வாரா? 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் உட்பட ஏராளமானவர்களால் 13 வயது சிங்கள மாணவி துஷ்பிரயோகம் நடந்தது என்ன? 22 மாணவர்களால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட 16 வயது மாணவி அதிரடியாக கைது செய்யப்பட்ட 17 பேர். இலங்கையின் கடந்த கால மீறல்கள் மறக்கப்பட முடியாதவை. கனடா பகிரங்கம். வாகன இறக்குமதிக்காக காத்திருப்போருக்கு ஏற்பட்ட நெருக்கடி. கடவுச்சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல். ஒரே நாளில் நூற்றுக்கணக்கானோர் கைது. அதிரடியாக களமிறங்கிய போலீசார். கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கொழும்பு விமான நிலையத்தில் புலம்பெயர் தமிழர்கள் படும் அவதி. வெளிவந்துள்ள அதிர்ச்சி புகைப்படங்கள். அனுராதபுரம் ஸ்ரீபுர காவந்திஸ்தபுர பிரதேசத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இலக்கு வைக்கப்பட்டவருக்கு பதிலாக அப்பாவி இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தனது மனைவியின் முறைகேடான கணவரை கொலை செய்வதற்காக வெளிநாட்டில் மறைந்திருந்து போதைப்பொருள் வலையமைப்பை நடத்தும் கடத்தல்காரர் ஒப்பந்தம் ஒன்று வழங்கியுள்ளார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்த துப்பாக்கிதாரிகள் கொலை செய்யப்பட வேண்டிய நபரை போன்று சாயலை கொண்ட இளம் விவசாயி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக ஸ்ரீபுர போலீசார் தெரிவித்துள்ளார்கள். ஸ்ரீபுர காவந்திஸ்தபுர பிரதேசத்தில் விவசாயம் செய்து வந்த கேடி சந்தன மனோஜ் என்ற 26 வயது இளைஞரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டுள்ள நபரும் வெளிநாட்டில் பதுங்கியிருந்தவரும் போதைப்பொருள் வியாபாரியுடன் சில காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த நெருங்கிய நண்பர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மிருகங்களிடமிருந்து நெல்லை பாதுகாப்பதற்காக சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் அவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொலை செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டவரின் உருவமும் கொல்லப்பட்ட நபரின் உருவமும் ஒரே மாதிரியானவை எனவும் அந்த நபர் தவறுதலாக சுடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். T56 ரக துப்பாக்கியினால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் தப்பியோடிய கொலையாளிகளை கண்டுபிடித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள வருவதாகவும் ஸ்ரீபுர போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதற்காக புலனாய்வு குழு ஒன்றை ஈடுபடுத்த உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் வயிற்றுப்போக்கு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் புன்னாலை கட்டுவான் தெற்கு பகுதியைச் சேர்ந்த முருகையா கிருபதீபன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இவர் கடந்த 14ஆம் தேதி வயிற்று வலி காரணமாக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையத்தில் குறித்த நபர் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக இந்த நிலையில் குறித்த நபர் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜராகி மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான குடும்ப பெண் மற்றும் அப்பெண்ணின் 18 வயதான மகள் ஆகியோரின் அந்தரங்க வீடியோவை ஆவா குழு காவாலி ஒருவரால் சமூக வலைதளத்தில் பரவ விடப்பட்டுள்ளது. கனடாவில் உள்ள குடும்ப பெண்ணின் கணவரான முன்னாள் ரவுடி ஒருவனை பழி வாங்கும் நோக்குடனே இந்த காட்சிகள் பரவ விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஆவா குழுவில் அங்கத்தவராக இருந்து வெளியேறி கடந்த 2 வருடங்களுக்கு முன் கனடா சென்றவரின் மனைவி மற்றும் 2வது மகளின் உடல் உறவு காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. நண்பர்கள் மட்டும் பார்வையிடுவதற்காக இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. குடும்ப பெண்ணுடன் காவாலி ஒருவர் உறவு கொள்ளும் காட்சிகள் இரகசிய கேமரா மூலம் எடுக்கப்பட்டுள்ளது. மகளுடன் அதே காவாலி உறவு கொள்வது மகளின் அனுமதியுடனேயே வீடியோ எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்களை வெளியிட்டு எதிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளேன் என குறித்த காவாலி அப்பட்டமாக தெரிவிக்கும் தகவல்களும் அதில் இடம்பெற்றுள்ளது. தற்போது வீடியோ வெளியிட்டவர் மலேசியாவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற வாழ்வெட்டு சம்பவம் ஒன்றின் பின்னணியை மையமாக வைத்தே இந்த பழிவாங்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவரது கருத்துக்களில் இருந்து தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் போதைப்பொருள் விற்பனையுடன் தொடர்பு பட்டவர் என்பதுடன் கார் மற்றும் ஏராளமான சொத்துக்களை மிக குறுகிய காலத்தில் சேர்த்தவர் என்பதும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் போலீசாருடன் மிகவும் நெருங்கி பழகி வந்துள்ளார் எனவும் தகவல்களில் தெரிவிக்கின்றது. கனடா சென்றவரும் போதை மருந்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2021ஆம் ஆண்டு போலீசாரினால் பிடிக்கப்பட்டு சிறை சென்று வந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஃபேஸ்புக்கில் தம்மை பற்றி பதிவு போடப்பட்டதாக கிளிநொச்சியைச் சேர்ந்த கிருஷ்ணா என்ற மனித உரிமை செயற்பாட்டாளரை, அதுவும் நோயாளியாக யாழ் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவரை கடுமையாக அச்சுறுத்தி மிரட்டல் விட்டது மட்டுமல்லாது போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரின் பெயரையும் இழுத்து அவருடன் கதைத்து உனக்கு நடவடிக்கை எடுப்பேன் என யாழ் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியும் யாழ் போதன வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவும் அச்சுறுத்தியுள்ளார்கள். வைத்தியசாலைக்கு வந்த ஒரு நோயாளரை இவ்வாறு அச்சுறுத்தியுள்ளது மிக கடுமையான மனித உரிமை மீறல் எனவும் இது தொடர்பாக வடக்கு கிழக்கில் இருக்கும் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் என நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த அச்சுறுத்தல் தொடர்பாக பிரதான ஊடகங்கள் கூட செய்தி வெளியிடாது சத்தியமூர்த்திக்கும் பிரணவனுக்கும் பயந்து அச்சத்தில் இருக்கின்றார்களா என சமூக வலைத்தளத்தில் ஊடகங்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது. சத்தியமூர்த்தி மற்றும் செல்லையா பிரணவன் போன்றவர்கள் யாழ் போதன வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களை தமது சுயநலனுக்காக அச்சுறுத்தினால் உடனடியாக போலீஸ் மற்றும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு முறையிடுங்கள். அத்துடன் சுகாதார அமைச்சுக்கும் முறைப்பாட்டை பதிவு செய்யுங்கள். ஏனெனில் குறித்த இருவரும் அமசடக்காக இருந்து கொடூர செயற்பாடுகளை செய்கின்றார்கள் என்பது கிருஷ்ணா என்பவரின் விடயத்திலிருந்து அம்பலத்திற்கு வருகின்றது. தற்போது சத்தியமூர்த்தி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா போன்றவர்களை கண்டால் காரை துப்பும் நிலையிலேயே பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவர் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் வைத்திய அதிகாரி அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்கள் உண்மையா பொய்யா என்பதை மக்கள் ஊகித்து அறிவதற்கு முன் இவர்கள் தற்போது அமசடக்காக இருந்து செய்யும் செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் இவர்கள் இருவர் தொடர்பாகவும் பெரும் அருவருப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இருவரையும் கண்டால் மக்கள் மத்தியில் ஒருபோதும் மதிப்பு இருக்க போவதில்லை. இவர்களை நேரில் பார்க்கும் ஒவ்வொரு நோயாளியும் பொதுமகனும் வில்லனாகவே பார்க்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் இருவருக்கும் ஒரு நோயாளியை உடல் உள ரீதியாக பெரும் துன்புறுத்தல்களுக்கு ஏற்படுத்தியுள்ளார்கள். இனிவரும் காலம் இவர்கள் யாழ் போதன வைத்தியசாலையில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இவர்களை சுடலைக்குள் நிற்கும் ஊழியர்கள் என்றே மக்கள் கருதி பழகிச் செல்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் சிந்துஜாவை அணுவணுவாக கொன்றவர்களில் 2 தாதியர்கள் மற்றும் 2 குடும்ப நல உத்தியோகத்தர்களுக்கு பணித்தடை கடிதங்கள் அவர்களின் பதவி நியமனத்திற்கு பொறுப்பான வடக்கு மாகாண அமைச்சால் இன்று வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் சிந்துஜா கொலையில் முக்கிய குற்றவாளியாக காணப்படும் வைத்தியர் இதிலிருந்து தப்பிக்கப்பட்டுள்ளார் எனவும் அதற்கான காரணம் வடக்கு மாகாண அமைச்சருக்கு அவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் இல்லை எனவும் அது மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள பதவி எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று மன்னார் வைத்தியசாலை முன்பாக பொதுமக்களினால் சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்துடன் சேர்ந்து யாழ்ப்பாணம் கரவட்டி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி செந்தூரனும் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை சிந்துஜாவுக்கு நீதி கோரி நடத்தியிருந்தார்.
செந்தூரன் அவ்வாறு உண்ணாவிரதம் இருக்கும்போது அர்ச்சுனா செந்தூரனை அந்த இடத்திலிருந்து துரத்துங்கள் என தனது ஃபேஸ்புக்கில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். சிந்துஜாவின் மரணம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதற்காக களத்தில் இறங்கி போராடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்தி செய்யப்படுவது மிகவும் அவசியம். தான் மட்டுமே சிந்துஜாவுக்காக போராடுபவன் என அர்ச்சுனா நினைக்கக்கூடாது. சிந்துஜாவின் மரணத்தை வைத்து தன்னை பிரபலப்படுத்த அர்ச்சுனா முற்படுகின்றாரா என எண்ண தோன்றும் அளவுக்கு அர்ச்சுனாவின் வீடியோ பதிவு உள்ளது. அர்ச்சுனா உண்மையில் ஃபேஸ்புக்கில் சீன் போடுவதை விட்டு நேரடியாக போய் சுகாதார அமைச்சிற்குள் நீதி கேட்பாராக இருந்தால் வரவேற்கத்தக்க விடயமாகும். அர்ச்சுனா அங்கு சென்று இவ்வாறு ஒருபோதும் செய்ய மாட்டார் என்றே கருதலாம். ஏனெனில் பெரும்பாலான தமிழ் அரசியல்வாதிகள் கூட தென்பகுதியில் ஒரு முகமும் வடபகுதியில் ஒரு முகமாகவே செயற்படுகின்றார்கள். அர்ச்சுனாவும் தற்போது தனது ஃபேஸ்புக் அரசியல் பதிவுகளை பகிரவே அதிகம் விரும்புகின்றார். தரமட்டில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவியொருவர் 2 ஆண்டுகளாக கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடத்துனர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். களுத்துறை ஹொரண ரெமுன பிரதேசத்தில் வசிக்கும் தனியார் பஸ் நடத்துனர் ஒருவரும் களுத்துறை தியகம பிரதேசத்தில் வசிக்கும் 3 பேரும் சிறுமியை வீடொன்றில் தடுத்து வைக்க ஆதரவளித்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 2 திருமணமானவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். விசாரணையில் சிறுமி நோய்வாய்ப்பட்ட பெற்றோர் மற்றும் மூத்த சகோதரருடன் வசித்து வருவதுடன் வீட்டின் வறுமை காரணமாக பணம் மற்றும் பிற பொருட்களை கொடுத்து ஏமாற்றி சுமார் 2 ஆண்டுகளாக சிறுமி பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட தனியார் பேருந்து நடத்துனர் சிறுமியை 1 மாதத்திற்கு முன்னர் கொரணை ரெமுன பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று தடுத்து வைத்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக களுத்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தமித் ஜெயதிலக மற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட விசாரணையில் ஹொரண ரெமுன பிரதேசத்தில் உள்ள நடத்துனரின் வீட்டில் சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் சிறுமியிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணையில் நடத்துனர் சிறுமியை கடத்தி செல்வதற்கு முன்னர் பல வருடங்களாக பல்வேறு நபர்களால் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை தெரிவிக்கப்படுகின்றது. பிரதேசத்திலும் வீட்டிற்கு அருகாமையிலும் உள்ள விடுதிகளில் சிறுமி கடுமையாக பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மேலும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் களுத்துறை வடக்கு போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள். சிறுமி தற்போது களுத்துறை நாகுட போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்கள். மொனராகலை தனமல்வில பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவியை 1 வருட காலமாக வன்புணர்வுக்குட்படுத்திய 17 பாடசாலை மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொனராகலை மாவட்டம் தனமில்வல பகுதியில் 16 வயதான சிறுமி ஒருவர் 22 பாடசாலை மாணவர்களினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சில மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ள நிலையில் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னர் தனக்கு பலவந்தமாக மதுபானத்தை வழங்கியதாக குறித்த சிறுமி காவல்துறையிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தான் கல்வி பயிலும் பாடசாலையில் உள்ள 19 வயதான மாணவர் ஒருவரை சிறுமி காதலித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் தனது காதலனின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு பாடசாலை மாணவர்களினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமி குறித்து சம்பவத்தை காணொளியாக பதிவு செய்துள்ள சந்தேக நபர்கள் அந்த காணொளியை வெளியிடுவதாக அச்சுறுத்தி 1 வருட காலம் சிறுமியை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சிறுமி காதலித்த மாணவன் உட்பட மேலும் 21 மாணவர்கள் குறித்த சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ள நிலையில் சிறுமி கர்ப்பமடைந்ததன் காரணத்தினால் ராகமை வைத்தியசாலையில் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். இந்த சிறுமி கர்ப்பமடைந்ததை அறிந்து கொண்ட பெற்றோர்கள் சிறுமியை ராகமையில் உள்ள உறவினர்கள் வீட்டிற்கு அனுப்பியுள்ளதோடு சிறுமி குழந்தை பெற்றெடுத்ததை அடுத்து ராகமை வைத்தியசாலை நிர்வாகத்தினால்
புத்தள காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணைகளை ஆரம்பித்த புத்தளம் காவல்துறையினர் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கையின் கடந்த கால மீறல்கள் ஒருபோதும் மறக்கப்பட முடியாதவை. எமது மீண்டெழும் தன்மைக்குமான நிலையான சின்னமாக பிரம்டனில் நிர்மாணிக்கப்படவுள்ள தமிழின படுகொலை நினைவு தூபி திகழும் என கனடாவின் சுதேசிய உறவுகள் அமைச்சர் ஹெரி ஆனந்த சங்கரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கனடாவில் நினைவு தூபியை அமைப்பதற்கு வியாழக்கிழமை அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்த நினைவு தூபியினை நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கிய பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள கனடாவின் சுதேசிய உறவுகள் அமைச்சர் ஹெரி ஆனந்த சங்கரி, எமது கூட்டிணைவு மற்றும் உறுதிப்பாடு என்பவற்றிற்கான வலுவான அடையாளமாக திகழக்கூடியவைகளில் பிரம்டனில் தமிழின படுகொலை நினைவு தூபியை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேலும் 18ஆம் தேதியை தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக அங்கீகரித்த முதலாவது தேசிய நாடாளுமன்ற வரலாற்று முக்கியத்துவத்தையும் கனடா உரித்தாக்கி இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலையினால் பாதிக்கப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்டோரை இந்த தூபி நிர்மாண நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக கனேடிய தமிழர்களின் தேசிய பேரவை, பிரம்டன் தமிழ் அமைப்பு மற்றும் பிரம்டன் தமிழ் சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு ஆகியவற்றிற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பிரம்டன் குறிப்பிட்டுள்ளது. தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகன இறக்குமதி வரியையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதிக்கான வரிகளை வருடாந்தம் திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கத்தினை தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் வரிகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க விகிதத்தின் காரணங்களுக்கு ஏற்ப இந்த வரி திருத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அத்தியாவசிய வாகனங்களை மாத்திரம் முதலில் இறக்குமதி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதேவேளை தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படாத வகையில் 1000க்கும் குறைவான என்ஜின் திறன் கொண்ட சிறிய அளவிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் இறக்குமதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடவுச்சீட்டுகள் அச்சிடுவதற்கான புத்தகங்கள் தீர்ந்துவிட்டதால் தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 250ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. மேலும் திகதி மற்றும் நேரத்தினை முன்பதிவு செய்து வரும் 30 கடவுச்சீட்டு விண்ணப்பதாரிகளுக்கு மட்டும் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக, இந்த ஆண்டுக்கு தேவையான கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கான புத்தகங்கள் வாங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் வருகின்ற அக்டோபர் வரை தாமதமானதால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக கடவுச்சீட்டு வழங்குவதை முடிந்தவரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தினமும் சுமார் 1300 கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டாலும் தற்போது அது 250 முதல் 300 வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அவசர தேவை இல்லாவிட்டால் அக்டோபர் மாதம் வரை கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வேண்டாம் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது 685 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 23 பேர் போலீஸ் தடுப்பு காவலில், 6 பேர் புலனாய்வு நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் 676 ஆண்களும் 9 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து 225 கிராம் 49 மில்லிகிராம் ஹெரோயின், 281 கிராம் 323 மில்லிகிராம் ஐஸ், 6388 கிராம் 385 மில்லிகிராம் கஞ்சா, 1037 போதை மாத்திரைகள் மற்றும் 3957 கஞ்சா செடிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசாரின் யுக்திய நடவடிக்கையில் அதிரடியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸிடம் எடுத்து கூறியதற்கு அமைவாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சுக்கு ஆளுநரால் விடுத்த கோரிக்கைக்கு அமைய சுமார் 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதியினூடாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கான 500 கிலோவாட்ஸ் வலுவுடைய மின்பரப்பாக்கி பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும் அத்துடன் வைத்தியசாலை ஊழியர்களுக்கான விடுதி புனரமைப்பு மற்றும் உள்ளக நடைபாதை புனரமைப்பு ஆகிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான விசா நடைமுறை நிறுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து கொழும்பு விமான நிலையத்தில் வந்திறங்கும் வெளிநாட்டு பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இலங்கை திரும்பும் புலம்பெயர் தமிழர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிற்கு வந்திறங்கும் பயணிகள் பல மணி நேரம் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் வரிசைகளில் நிற்க வைக்கப்படுகின்ற பயணிகளை வழிகாட்டுவதற்கு எந்த ஒரு அதிகாரியும் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் பயணிகள் வரிசையில் நிற்பதற்கான பிரிப்புகள் எதுவும் அங்கு இல்லாமல் மந்தைகள் போன்று கூட்டமாக அவர்கள் நிற்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் குற்றம் சுமத்துகின்றார்கள். அதைவிட வரிசையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காத்து கொண்டிருக்க பின்கதவினால் பலருக்கு விசாக்கள் வழங்கப்படுவதாகவும் பல வெளிநாட்டவர்கள் அதிருப்தி வெளியிடுகின்றார்கள். இலங்கையின் பொருளாதார சீர்கேடுகளை ஓரளவுக்கு தாங்கி அந்நிய செலாவணியை இலங்கைக்கு கொண்டு வருகின்ற சுற்றுலாத்துறையை இந்த அளவுக்கு பலவீனப்படுத்துகின்ற செயல் கொழும்பு விமான நிலையத்தில் இடம்பெறுவதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு உடனடியாக அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அந்த காட்சிகளை நேரில் கண்ட சில இலங்கையர்கள் தெரிவிக்கின்றார்கள்.